இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோவேல் அதிகாரம் 2:27. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, உபவாச ஜெபத்தின் நன்மைகள், ஆசீர்வாதங்களை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தணும்னா அவரே கர்த்தர், அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை அப்படின்னு உங்க வாழ்க்கையில தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தணும்னா நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க, யோவேல் 2:12 நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வஸ்திரங்கள் அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துல திரும்புங்க, உபவாசிங்க, செபியுங்கள். நானே கர்த்தர் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி உங்க வாழ்க்கையில என்னுடைய வல்லமையை விளங்க பண்ண போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கலாம். கர்த்தரை எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உபவாசத்தோடு அழுகையோடு உங்க முழு இருதயத்தோடு கர்த்தரத்துக்கு திரும்புங்க. அவர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். உங்களை வெட்கப்பட விட மாட்டார். உங்க தலையை நிமிர பண்ணுவார். செபிப்போம். நீங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. உபவாசித்து ஜெபிக்கும் போது உங்க வல்லமையை விளங்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. வெட்கப்பட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தலை நிமிர பண்ணுவீராக. வெட்கப்பட்ட இடங்கள்ல, அவமானப்படுத்தப்பட்ட இடங்கள்ல மேன்மைப்படுத்துகிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. செய்கிற வியாபாரங்கள், தொழில்கள், நன்மைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பாரத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா கடன் பாரங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போவதாக. தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. பொருளாதாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போவதாக. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். உங்களுடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.